பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு சேஃபான பிளேஸ் தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பல் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட் கூட ரெடி பண்ணி தராங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. கார் பார்க்கிங்கோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க ஸ்டேக்கு 9952421750 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித் ஷா, தமிழக முதல்வர் ஸ்டாலின், ஆளுநர் கைலாஷ்நாதன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுவை முதல்வர் ரங்கசாமிக்கு இன்று பிறந்த நாள். காலையில் முதல்வர் ரங்கசாமி அவரது பெற்றோர் படத்தை வணங்கினார். பின்னர் கோரமேடு அப்பா பைத்தியம் சுவாமிகள் கோவிலில் தரிசனம் செய்தார். தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமிக்கு பிரதமர் மோடி, தமிழக முதல்வர் ஸ்டாலின், மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உட்பட மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதல்வர் ரங்கசாமி வீட்டுக்கு நேரில் சென்று பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். அமைச்சர்கள், MLA-க்கள், அரசியல் கட்சியினர், அரசு அதிகாரிகள், காவல்துறையினர் உட்பட பலரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி பல்வேறு தொகுதிகளில் இருந்து வரும் NR காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி PRTC ஒப்பந்த ஊழியர்கள் பேரணியாக சென்று போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம் மற்றும் 7வது ஊதிய குழு சம்பளம் கோரி புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக PRTC தற்காலிக ஊழியர்கள் 28ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இன்று காலை 10 மணிக்கு PRTC தலைமை அலுவலகத்தில் இருந்து நடைபயணமாக 100 அடி சாலையில் உள்ள மேலாண் இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிடுவதாக அறிவித்திருந்தனர். இதற்காக இன்று காலை பேருந்து நிலையத்தில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்ட அவர்கள் தொழிற்சங்க கொடி மற்றும் கோரிக்கை பதாகைகளை ஏந்தி கோஷமிட்டவாறு முக்கிய சாலைகளை கடந்து சென்றனர். 100 அடி சாலையை அவர்கள் அடைந்தபோது போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தை பூட்டி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். தடையை மீறி அவர் செல்லக்கூடாது என்பதற்காக தடுப்பு கட்டைகளை அவர்கள் அமைத்திருந்தனர். இதனால் ஊழியர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். அப்போது பெண் ஊழியர் ஒருவர் மயக்கம் அடைந்தார். இதனால் போராட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. கொம்பாக்கம் துர்கா நகர் பகுதியில் நடந்த பரிசளிப்பு விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். வெள்ளியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் துர்கா நகரில் சாலை வசதி மேம்படுத்தி கொடுத்த சட்டமன்ற உறுப்பினருக்கு பாராட்டு விழா கொம்பாக்கம் மற்றும் முருங்கப்பாக்கம் தீரன் சத்தியமூர்த்தி அரசு உயர்நிலைப் பள்ளியில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா என இருபெரும் விழா துர்கா நகர் ரமேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து அப்பகுதி மக்கள் சார்பில் எதிர்க்கட்சித் தலைவருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் கவுன்சிலர் கந்தசாமி, முன்னாள் ஆணையர் பரிமலா ரங்கன் மற்றும் திமுக உறுப்பினர்கள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ரெயின்போ நகர் புனித ஜான் மேரி விகானி ஆலய ஆண்டு விழா சிறப்பு திருப்பள்ளியில் வைத்திலிங்கம் MP உட்பட திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரி ரெயின்போ நகர் புனித ஜான் மேரி வியானி ஆலய ஆண்டு பெருவிழா கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் திருப்பலி நடைபெற்றது. இந்த நிலையில் புதுவை, கடலூர் உயர்மறை மாவட்ட முதன்மை குரு குழந்தைசாமி தலைமையில் நடைபெற்ற சிறப்பு கூட்டு திருப்பலி நடைபெற்றது. திருப்பலி முடிந்த பிறகு புனித ஜான் மேரி வியானி புனிதர் பட்டம் பெற்ற 100வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் அவரது திருவுருவ படத்தை முதன்மை குரு குழந்தைசாமிக்கு மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் அவரது திருவுருவ படத்தை வழங்கினார். இந்த ஏற்பாடுகளை பங்கு தந்தை கிரெகோரி லூயிஸ் ஜோசப் செய்திருந்தார். இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத், காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் தேவதாஸ் உட்பட பங்கு மக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அரியாங்குப்பம் மணவெளி தொகுதி மாநாட்டில் அரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தை 24 மணி நேரமும் செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அரியாங்குப்பம் மணவெளி தொகுதி மாநாடு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. தலைமை குழு நிர்வாகிகளாக குழந்தைவேலு, சக்திவேல், மலர்வொழி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். மாநாட்டில் சிறப்பு விருந்தினர்களாக மாநில தலைவர் சலீம், முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு மாநாட்டு கொடியினை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார்கள். அதனைத் தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். மாநாட்டில் அரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்தி 24 மணி நேரமும் செயல்படுத்த வேண்டும், ஞானமேடு பகுதி பழங்குடியின மக்களுக்கும் அரவிந்தர் நகர் பகுதி மக்களுக்கும் இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும், கிராமப்புற தொழிலாளர்களுக்கு அரசு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரியில் போக்சோ வழக்கில் சிறைக்கு சென்று ஜாமீனில் வெளியே வந்த நபர் சிறுமியின் தாயாரை மிரட்டிய வழக்கில் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் கடந்த 2024ஆம் ஆண்டு சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் கூடப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த வாழ்முனி 36 என்பவரை வில்லியனூர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வாழ்முனி ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இந்த நிலையில் இந்த வழக்கில் முக்கிய சாட்சியான சிறுமியின் அவரது தாயாருக்கு நேற்று வாழ்முனி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் தாயார் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததைத் தொடர்ந்து போலீசார் வாழ்முனியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். போக்சோ வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்த குற்றவாளி சிறுமியின் தாயாருக்கு கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமூக வலைதளங்களின் வழியாக பகிரப்படும் போலி கடன் செயலிகளை பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என்று சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப், ஷேர்சாட் போன்றவற்றில் உடனடி கடன் தருவதாக பல விளம்பரங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. மேலும் நீங்கள் அந்த செயலியை பதிவிறக்கம் செய்து அதில் கேட்பவைகளுக்கு சரி என்று கொடுத்தாலே சைபர் குற்றவாளிகள் தங்களை பணம் கேட்டும் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்தும் மிரட்டுவர். இதுபோன்ற புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் 100க்கும் மேற்பட்ட புகார்கள் வந்துள்ளன. விசாரணையில் இணையவழி குற்றவாளிகள் பாகிஸ்தான், சீனா, கம்போடியா போன்ற நாடுகளில் இருந்து வாட்ஸ்அப் மூலம் மிரட்டுவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதனால் பொதுமக்கள் உடனடி கடன் செயலி மூலம் கடன் பெற வேண்டாம் என்றும், அடையாளம் தெரியாத வாட்ஸ்அப் எண்கள் மூலம் உங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டால் அந்த வாட்ஸ்அப் கணக்கை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அளிக்குமாறும் தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளையொட்டி என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மடுகரை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். புதுவை மாநிலம் மடுகரை பேருந்து நிலையத்தில் முதல்வர் ரங்கசாமியின் 75வது பிறந்தநாளையொட்டி நெட்டப்பாக்கம் தொகுதி தலைவர் தனபூபதி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடினர். மேற்கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் தொகுதி இளைஞரணி செயலாளர் ஐயப்பன், தெற்கு மாவட்ட இணை செயலாளர் அபுபக்கர் அலிலா, என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மணி, நெட்டப்பாக்கம் தொகுதி தொண்டர் அணி துணைத் தலைவர் யோகராஜா மற்றும் செயலாளர் ஆனந்த் பாஸ்கர் உட்பட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், இளைஞர்கள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். பாஜக பிரமுகர் உமாசங்கர் கொலை வழக்கில் ஜாமீனில் வந்து தலைமறைவான பிரபல ரவுடி மீது குண்டாஸ் பாய்ந்தது. புதுச்சேரி கருவடிக்குப்பம் சாமிப்பள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் கர்ணன் என்கின்ற திருநாவுக்கரசன் 44 பிரபல ரவுடியான இவர் மீது 4 கொலை உள்ளிட்ட பல வழக்குகள் உள்ளன. கடந்த ஜூன் 26ஆம் தேதி இரவு அதே பகுதியைச் சேர்ந்த பாஜக பிரமுகர் உமாசங்கர் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக இவரை சேர்த்து லாஸ்பேட்டை போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவரை காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இதற்கிடையே ஹைகோர்ட் உத்தரவின் பேரில் சிபிஐக்கு இவ்வழக்கு மாற்றப்பட்டது. வழக்கின் ஆவணங்களை சிபிஐயிடம் கடந்த 30ஆம் தேதி லாஸ்பேட்டை போலீசார் ஒப்படைத்தனர். இதற்கிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்பு கர்ணன் ஜாமீனில் வெளிவந்தார். 90 நாட்களுக்குள் போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாததால் அவருக்கு ஜாமீன் கிடைத்துள்ளது. கோர்ட்டில் தினமும் ஆஜராகி கையெழுத்திட நிபந்தனை விதிக்கப்பட்டு இருந்த நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு கர்ணன் தலைமறைவானார். இதையடுத்து லாஸ்பேட்டை போலீசார் மாவட்ட நீதிபதியான கலெக்டரின் உத்தரவை பெற்று தஞ்சாவூரில் பதுங்கியிருந்த கர்ணனை குண்டார் சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.